Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த vlogல சந்திக்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். வாங்க நாங்கள் இன்க்ரீடியனுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய ஆனியனாக இருந்தால் ஒரு ஃபுல் ஆனியன், அப்படி இல்லைன்னா 2 சின்ன ஆனியன் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சில்லி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி எப்படி தேவையோ, கறி லீவ்ஸும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பொட்டேட்டோவாக இருந்தால் ஃபுல் பொட்டேட்டோ, அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 2 பொட்டேட்டோ எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, நல்ல மிக்சிங் பவுல். அதில் நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக. அது கூடவே நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற கரி லீவ்ஸ், அதே போல் நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ் அதையும் நாங்கள் அழகாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் அழகாக ஆட் பண்ணினதுக்கு அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் அது கூடவே எங்களோட கடலை மாவை நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடலை மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்பைசி வேணும்னா மட்டும் கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட் சீரகம் வந்து கட்டாயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையுமே அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு தடவை ஸ்பூனாலேயோ கையாலேயோ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான், நீங்கள் வாட்டர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் உடனடியாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நீங்கள் வந்து இதை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, ஏன்னா கடலை மாவு சரி மாதிரி தண்ணி விடும். ஸோ நாங்கள் தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கணக்கு இல்லை, நீங்கள் வந்து அந்த போட்டு நீங்கள் பிணையிற மாதிரி தான் அதில் கணக்கு, அதில் குவான்டிட்டி எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குத்து மதிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் சைடில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு தடவை நல்லா ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணி நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் பிசைஞ்சு எடுக்கிறேன். தண்ணி கூடிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. அப்போ தான் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ப்ளஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான். ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க பாருங்கள். நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றுறேன், ஒரே அடிக்காக ஊற்றாமல் கொஞ்சம் தெளித்த மாதிரி தான் நான் வந்து பிணைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது சரியான கன்சிஸ்டன்சி விளங்கும், எடுத்து போடுறதுக்கும் பேனில் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும், டீயோட சாப்பிட சூப்பராக இருக்கும் கைஸ். இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கடலை மாவு இருந்தால் ரொம்ப வேலையும் இல்லை, சும்மா சின்ன வேலை தான், டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் நீங்கள் அப்பப்போ பொரிக்கிற மாதிரி செஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் இதை ரொம்ப நேரம் பொரிக்காமல் வச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களோட தண்ணியெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், தண்ணி விடும் கடலை மாவு. அப்போ அந்த ஒரு மாதிரி சோகியாக இருக்கும் உங்களோட பக்கோடா பொரிச்சதுக்கு அப்புறமா, க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ பாருங்கள், இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நான் அழகாக இதை பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒரு கிளாஸ் ஃபுல் தண்ணி கூட எனக்கு போகலை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேனில் ஆயிலை ஊற்றி நல்லா சூடாக்கி எடுத்துட்டேன். பக்கோடாக்கு வந்து சூடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் ஹை லெவல்லையும் வச்சிடாதீங்க, லோலையும் வச்சிடாமல் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. அதே போல் ஆயிலை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் தான் இது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனாலேயோ அப்படி இல்லாட்டி கையாலேயோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பருப்பு வடையோட ப்ராசஸ் மாதிரி தான். பட் இது தட்டிட்டுலாம் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக கொஞ்சம் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அது ஒரு டிசைனுக்கு டர்ன் ஆகி வந்துடும். பட் கலர் வந்து நல்ல ஒரு பொன்னிற கலருக்கு நீங்கள் அதை அழகாக பொரிச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி குழியான நீங்கள் பேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பொரியிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் பக்கோடாக்கு. நீங்கள் பேனில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது வரும். அதே மாதிரி அது தட்டையாக தான் வரும், ப்ளஸ் நிறைய எண்ணெயும் அது குடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழியான சட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு.
ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இது பொரிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இது நல்ல வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெருஞ்சீரகம் சீட் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பவுடர் சரி போட்டுக்கிடுங்க. அப்போ இந்த வடை இந்த மாதிரி பக்கோடா ஐட்டம்ஸுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கடைங்கள்லாம் அதுதான் ஸ்பெஷலு. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் சூப்பரான கலர் டேர்ன் ஆகிக்கிட்டு வருது. ஸோ பாருங்க காய்ஸ், கலர் சூப்பரான கலரில் இருக்குது. இதுதான் சரியான கலர். இந்த கலரில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் பதம். பாருங்கள், ஃபுல் க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரெசிபி தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் என்னோட ரெண்டாவது செட்டை ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது செட்டை ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவுமே அதே ப்ராசஸ் தான். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு நல்ல கோல்டன் கலரில் எடுத்துக்குங்க. சர்வ் பண்ணும்போதுமே மயோனீஸ் நல்ல சோஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுமே அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது நிறைய ஆயிலுமே குடிக்காது. ஏன்னா நீங்கள் அப்பப்போ பொரிக்கிறதுனால செஞ்சு இது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துடுவாங்க சொல்லாமல். அந்த டைமில் எப்படி ஷாப்புக்கு போகிறது, அந்தந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் சின்ன குழந்தைங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐட்டம். கிளாஸஸ் போகிறவங்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாம் நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் சரியான கலர். என்னோடய செகண்ட் செட்டுமே ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நான் அதையுமே அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்ச நாளாக எனக்கு வீடியோஸ் போட கிடைக்கல. அதனால தான் ரொம்பவே லேட் ஆகிட்டு. பட் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்போ வீடியோ போடணும், ரெசிபிஸ் போடணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்சது இப்போ நான் ரிட்டர்ன் உங்களுக்காக இந்த மாதிரி ரெசிபிஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோலேருந்து யூஸ்ஃபுல்லான டிப் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸோட நிறைய டிப்ஸோட மீண்டும் இந்த vlogல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாருங்க, இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. பார்க்கவே சூப்பராக அப்பிடைசிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுத்து அசத்திட்டு எனக்கு டெஃபினட்டாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் மீண்டும் சூப்பரான ஒரு நல்ல ரெசிபியோட நல்ல டிப்போட இந்த vlogல நான் உங்களை சந்திக்கும் வரை until then take care. Bye bye.